Hello everyone, assalamu alaikum. Hope you all are doing good. உங்களுக்கு பீட்சா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 15 மினிட்ஸில் பீட்சா எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம அவனில் பேக் பண்ணக்கூடிய பீட்சாக்கும் இந்த பீட்சாக்கும் டேஸ்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். ஸோ வீடியோவை லாஸ்ட் ஒரு காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்மளுடைய இந்த குயிக் பீட்சாவோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளான ஸ்டெப், அதுவும் இல்லாமல் எல்லாரோடையுமே ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான். நம்ம எப்போவுமே பீட்சா செய்யும் போது நம்ம டோவை தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு டோவை தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பிளெண்டட் ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒரு 1 எக், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட், அதுவும் இல்லாமல் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி ஒரு 1/4 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ரவா தான் சேர்க்கேன். ரவா பார்த்தீங்கன்னா நம்ம ரியாத்லலாம் ஒரு 3 சைஸில் மாதிரி கிடைக்கும். ஸோ இது நார்மலாகவே நம்ம ஊரில் கூட யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ரெகுலர் சைஸ் தான். ஸோ இந்த கப்பில் ஒரு 1 கப் ரவா மாதிரி எட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரு 1 மினிட் மாதிரி பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த எக், ரவா இதெல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த 1 மினிட் பிளெண்டர் பண்ணி எடுக்கிறேன். மோர் தென் 1 மினிட் பிளெண்டர் பண்ணிடாதீங்க. 1 மினிட் பிளெண்டர் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கப் ஃப்ளார் எட் பண்ணுறேன். அதோடைய ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நான் கொஞ்சம் பிளெண்டர் பண்ண போகிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டோ ஸ்மூத்தாக பிளெண்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளார் எட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு மாதிரி ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வாட்டர் எட் பண்ணதுக்கு பின்னாடி மிச்சம் டைம் பிளெண்டர் பண்ணிடாதீங்க. உங்களோட எல்லா பெட்டரும் எல்லாம் மிக்ஸ் ஆகின்னு உங்களுக்கு விளங்கினா அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு 1 to 2 மினிட்ஸ் மட்டும்தான் இதை நான் பிளெண்டர் பண்ணியிருப்பேன். இதில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்ல லிக்விடாக நல்லா ஃபோல் ஆகாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி இருந்தால் தான் இதில் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் ஈஸ்ட்டும் எட் பண்ணதுக்கு பின்னாடி தான் பிளெண்டர் பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். ஈஸ்ட்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகுமேன்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு வரையுமே பண்ண தேவையில்லை. நான் பண்ண மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஈஸ்ட் எட் பண்ணால் டெஃபினெட்லி நம்ம அந்த டோ டபுள் சைஸ் ஆகும் வரக்காட்டியும் ரெஸ்ட்டில் விடுவோம் இல்லையா. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த ரெசிபி நீங்கள் பிளெண்டர் பண்ண உடனே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு இந்த பிஸா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டோவை நான் பிளெண்டர் பண்ணிவிட்டு நான் மற்ற ப்ரோசஸை குயிக்காக 5 மினிட்ஸுக்கு பண்ணும் வரக்காட்டி மட்டும்தான் இந்த டோ நான் ரெஸ்ட்டில் வச்சுருந்தேன். ஸோ பிட்ஸோட அடுத்த ஃபில்லிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்க சொசேஜஸ் தான். சொசேஜஸை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் விட்டுட்டு அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சொசேஜஸை ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி சொசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோசஸ் ஃபுட் தான். நம்மளுக்கு குக் பண்ணாமல் கூட சாப்பிடலாம். பட் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டு பழகினதுனால இது இப்படி செஞ்சால் தான் கொஞ்சம் சாட்டிஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக இதை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ் மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை செப்பரேட் ஒரு டிஷ் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்லிக் மட்டும் சாப் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால தான் நல்ல ஸ்மெல் ஒன்றுக்காக வேண்டி நான் இந்த கார்லிக்கை சேர்க்குறேன். கார்லிக் நல்லா ப்ரௌன் வரக்காட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணணும்னு இல்லை. அது லைட்டாக குக்காக டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்ட்ரெயிட் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கேன். அனியன் லைட்டாக குக்காக ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் 2 கேப்சிகம்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். பெல் பெப்பர்ஸ் தான். அது க்ரீன் அண்ட் yellow இது மாதிரி எடுத்திருக்கேன். அதையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கொள்கிறேன். இதில் மெயினான விஷயம் என்னன்னா ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மட்டும் ட்ரை ஆகினாலே போதும். இதை நல்லா சாஃப்டாக வரக்காட்டியும் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மாதிரியே நீங்கள் இப்படி சோட்டே பண்ணி எடுத்துட்டா போதும்.
நம்ம அவனில் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே நம்ம ரோவா பிஸா கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துருவோம். பட் இன்றைக்கி வந்து நான் ஸ்டவ்லையா பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு சைடு ஹீட் வந்து இதெல்லாம் குக்காகி வாரத்துக்கான ஹீட் வந்து போதாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ரோசஸ் பண்ணிகிட்டே நான் பிஸா கட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸாக்கான சோஸும் வந்து நான் கடையில் வாங்கின அந்த கெச்சப் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் மாதிரி கெச்சப் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. ஒரிகானோ வந்து கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி பெப்பரையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. நம்ம பிட்ஸாக்கான எல்லா ஃபில்லிங்ஸான ப்ரிப்பரேஷனுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிட்ஸா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தான் என்னோடய டோவை பார்க்குறீங்க. வந்து இந்த டோ வந்து அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டவ்வை வந்து சிம்மரில் வச்சு தான் இந்த பேனை வந்து ஹீட் பண்ணுறேன். அதுக்கு லைட்டாக வந்து ஆயில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக க்ரீஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக நீங்கள் க்ரீஸ் பண்ணாலே போதும். தாவை வந்து நல்லாவே ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது லைட்டாக ஹீட் ஆகி வர டைம்லேயே வந்து நம்மளுக்கு பிஸா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மாதிரி பெட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்பெத்தூலாவோ இல்லாட்டி வூடன் ஸ்பூனோ வச்சு நல்லா எல்லா சைடும் ஈக்குவல் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈக்குவல் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ளேமும் வந்து எப்பயுமே வந்து சிம்மரில் இருக்க மாதிரியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஃப்ளட் பண்ணியாச்சு. இது லோ ஃப்ளேம்லேயே அப்படியே குக் ஆகி நம்ம இதில் கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி வரக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். அது ஸ்லோவாக குக் ஆகி அதில் கலர் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகியாச்சு. இந்த டைமில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோஸ் இருக்குது இல்லையா, கெச்சப், அதை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த பேஸில் மிடில் பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த சோஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கெச்சப் தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அது கொஞ்சம் குறைச்சோ கூட்டியோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சோஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் தான். அதையும் பார்த்தீங்கன்னா மிடில் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதை செஞ்சுருக்க இந்த பேட்டரில் வந்து என்னுடைய மீடியம் சைஸ் பேனில் ஒரு 3 பீஸா வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபில்லிங்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 போர்ஷனுக்கு மாதிரியே டிவைட் பண்ணி ஒரு போர்ஷன் ஒரு பீஸாக்குன்ற மாதிரி தான் நான் டிவைட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வெஜிடபிளையும் வந்து ஃபுல்லாக கவர் ஆக மாதிரி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொசேஜஸ் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் கரீஸ் இருக்கும் இல்லையா, சிக்கன் கறியோ பீஃப் கறியோ எதுனாலும் நமக்கு செஞ்சுருந்த கறியல் வந்து இருந்தால் அந்த பீசஸை கூட நான் உங்களுக்கு வந்து எட் பண்ணலாம். அடுத்து வந்து டொமேட்டோ பீசஸ் தான் எட் பண்ண போகிறேன். நம்ம டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு அதில் மிடில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மசில்ஸ் இருக்க பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோவும் பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணிகிட்டே சேர்க்கலாமேன்னு சொல்லி யோசிப்பீங்க. நார்மலாகவே பிஸாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டொமேட்டோஸ் வந்து அந்த சீஸில் ஒரு ஹாஃப் குக் பண்ணி வரது தான் அந்த பிட்ஸாக்கே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை குக் பண்ணாமல் ரோவாகவே சேர்த்துருக்கேன். நம்ம பிட்ஸானாலே சீஸ் இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி சீஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு லிட்டால் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் விட்டு குக் பண்ணி எடுத்துருவோம். எகெயின் ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், ஃப்ளேம் வந்து சிம்மரில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேஸ் வந்து ரோஸ்ட் ஆயிரும். ஸோ அடிக்கு ஒரு முறை ஃப்ளேமை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி பர்ஃபெக்டாக வந்து பிஸா வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிட்ஸா வந்து வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இந்த ரெசிபியை ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே நான் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நான் வீட்டில் கூட சர்வ் பண்ணும்போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயந்தான், ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே சேம் மாதிரி தான் இருக்குன்னு தான் அவங்க கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் இது செய்யக்கூடிய ஸ்டெப்ஸு, இதோட டைமிங் இது எல்லாமே எனக்கு வெரி ஈஸியாக இருந்ததுனால இந்த ரெசிபியை நான் அடிக்கொரு முறை வீட்டில் செய்வேன். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டின்னருக்கு, அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஸ்கூலுக்கு, இந்த மாதிரி டைம்களுக்கெல்லாம் வந்து இது பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். ஸோ இப்போ என்னோடய செகண்ட் பிஸாவை தான் பார்க்குறீங்க. இதுக்கு கெச்சப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் பெப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கெச்சப் அண்ட் ஒரிகானோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இதுக்கு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸில் மாதிரி நான் பிட்ஸாவை செஞ்சனோ அதே ஸ்டெப்ஸில் தான் நான் வந்து இந்த செகண்ட் பிஸாவையும் செஞ்செடுக்க போகிறேன். நான் சம்டைம்ஸ் இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து மீட் அண்ட் வெஜிடபிள் இது ரெண்டையுமே ஒன்றுக்கு போட்டு நம்ம டெவல் மாதிரி செஞ்சு அதை கூட இந்த பிஸாக்கு ஃபில்லிங் மாதிரி எட் பண்ணிவிட்டு அதுக்கு சீஸ் போட்டு எடுப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிட்ஸான டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. ஸோ சீஸை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் நான் சிம்மரில் விட்டுட்டு எடுக்க போகிறேன். ஸோ சிம்மரில் விட்டு குக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து பேஸும் வந்து லைட் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதே வேறொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்த பிஸாவை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டிடுறேன் பாருங்கள். பார்க்கும்போது தோசை மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. தோசைக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் தான். நம்ம ரவா ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரவையை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரெசிபியை செய்யுங்க. நம்ம தின் பேஸ் பிட்ஸா மாதிரி பேஸும் பார்த்தீங்கன்னா கணக்கான திக்னஸோட பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அது சாஃப்ட்னஸ் வந்து பிட்ஸாட பாட்டம் பார்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு கணக்காக பர்ஃபெக்டாகவே அது வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.